வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசாக வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் ஒரு வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் சவுத் கொரியன் படமாக ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ப்ளூ ஹவுஸில் டெபுட்டி செக்யூரிட்டி டைரக்டராக இருக்கார். அதாவது நம்ம ஊரில் மினிஸ்டருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் அவர் இருக்கார். அப்போ நம்ம ஹீரோவுடைய ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பொண்ணை வெளிநாட்டில் படிக்கவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவருக்கு ஒரு சின்னதாக ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை தான் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஹெட்டு சொல்லியிருப்பாரு. அதனால அவருடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு காரில் கிளம்பி போகிறாரு ஏர்போர்ட்டுக்காக. அதாவது ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்படி போகிற வழியில் அவங்க ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக இருக்குது. முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது பின்னாடி வண்டியில் வரவங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அதனால ஒரு வண்டி இன்னொரு வண்டி மேலே மோதி ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிடுது. இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆன பகுதிக்குள்ளே நம்ம ஹீரோவும் அவருடைய குழந்தையும் மாட்டிக்கிறாங்க. இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டியில ஒரு 5-6 நாய்கள் இருக்கும். அந்த நாய்கள் எல்லாம் ஒரு நார்மலான டாக்ஸ்லாம் கிடையாது, ஜோம்பி மாதிரி இருக்கு. இந்த நாய்கள் கிட்டையும் நம்ம ஹீரோவும் குழந்தையும் மாட்டிக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் கொஞ்ச நேரத்திலே இடிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அவருடைய பொண்ணும் தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த டாக்ஸ் எல்லாம் ஏன் ஜோம்பி மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி இப்போ நான் சொன்னது எல்லாமே படம் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தது ஏ ஹார்ட் டே அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்த லீ சோன் கியோன் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நடுவில் காமெடிக்காகவே ஒரு நபரை இறக்கி விட்டுருப்பாங்க. அவர் வரக்கூடிய அந்த போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் காமெடியாகவே இருந்துச்சு. ரெண்டாவது கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிச்ச விதமும் சூப்பராக இருந்துச்சு. அந்த டாக்ஸ் எல்லாம் காட்டக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ரெண்டாவது அந்த டாக்ஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான அந்த பேக் ஸ்டோரியும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. நல்ல டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். நடுவில் அங்கங்கே வரக்கூடிய எமோஷனல் காட்சிகள் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது தமிழ் டப்பிக்கும் நல்லா நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, சவுத் கொரியாவில் கன்னையே யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கன் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரோ ஒருத்தன் கொரியர் மூலமாக கன்னை ஃப்ரீயாக டெலிவர் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் யார் மேலேயாவது ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய அந்த டைமாக பார்த்து அந்த கன்னை ஃப்ரீயாக டெலிவர் பண்ணுறான். இந்த ஒரு விஷயம் எக்ஸ் ஸ்னைப்பராக இருந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இதையெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸில் டோட்டலாகவே 10 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் ரன் ஆகுது. ஒரு பெரிய வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸுக்கு ட்ரிகர் அப்படிங்கிறத பெயர் வச்சது கரெக்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ட்ரிகர் பாயிண்ட் மட்டும் இல்லாமல் மனுஷங்களுக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தூண்டி விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் வில்லன் யார் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி வரும்போது அவனுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராகவே இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்லா சஸ்பென்ஸாகவே மெயின்டைன் பண்ணிட்டு போனது சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை வில்லனாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வெப் சீரிஸ் தான். வில்லனுடைய அந்த பேக் ஸ்டோரி இருக்கு இல்லையா, எதுக்காக இந்த மாதிரி கண்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா அப்படிங்கிறதுக்கான அந்த காரணமும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 5 எபிசோட்லாம் பயங்கர ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்ட்
கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மைல்டான அடல்ட் சீன்ஸ் இருக்குது, பேட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2021 வருஷம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன டைட்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்தை இப்போ தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, பூமியில் வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில தலைமுறைகளுக்கு முன்னாடியே சில மக்கள் கெப்லஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸுக்கு போய் குடியேறியிருப்பாங்க. அங்கே போய் 2 தலைமுறையாக வாழ்ந்ததுக்கப்புறம் அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் பூமிக்கு ஒரு குரூப் அனுப்பி வைப்பாங்க. அங்கே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா, அங்கே மக்கள் திரும்பவும் வாழ முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டீமை அனுப்பி வச்சிருப்பாங்க. பட் அந்த டீமால அதை சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அதனால இன்னொரு டீமை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டீமில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பூமியில் இறங்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உயிர் பிழைக்கிறாங்க. உயிர் பிழைச்சி வெளியே வந்து பார்த்தா பூமிக்குள்ள பட் அப்படிங்கிற ஒரு குரூப்பு கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை ஒரு கைதி மாதிரி கொண்டு போய் அடைச்சி வச்சிடறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, ஒரு கட்டத்தில் இந்த பூமியில் மனுஷங்களால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கிரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். முதல் ஒரு 20 நிமிஷம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்வைவல் மோடில் தான் கொண்டு போயிருப்பாங்க. பொதுவாக பூமியிலிருந்து தான் வேற கிரகத்துக்கு போய் மாட்டிக்கிற மாதிரியான நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டலாக மாற்றி வேற கிரகத்திலேருந்து பூமியில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டினது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சர்வைவல் மோடுக்கு போனதுக்கப்புறம் பரபரப்பாக கொண்டு போகாமல் ஏதோ ஒரு நார்மல் ஸ்பீடில் போனது ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. இன்னுமே என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருக்கலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான், பொழுது போகல அப்படின்னா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைட் ஸ்கேட் ப்ளே ஓடிடிலையும் பிரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஓ பாமா ஐயோ ராமா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு படம் எடுக்கிறது அப்படின்னாவே சுத்தமாகவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் சத்யபாமா அப்படிங்கிற ஒரு பணக்கார பொண்ணு நம்ம ஹீரோவுடைய லைஃப்பில் என்டர் ஆகுறாங்க. இவங்க நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோவுடைய லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தது ஹிட், செகண்ட் கேஸ், பிரசன்ன வதனம் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்த சுகாஸ் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஹீரோயினுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் நல்லாவே இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய சில காமெடிகள் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ், எமோஷனல், காமெடி இது மூணையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா இதுல எந்த ஒரு விஷயமும் ஈஸியா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சொல்ல போனா காமெடியா இருக்கட்டும் இல்ல எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும் சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் பிளேலாம் பயங்கர வீக்கா இருக்கு. ஒரு நார்மலான ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பொழுது போகல அப்படின்னா இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.